அப்ப இவரு போய் வாங்க நிதி பிரச்சனை பேசலாம், வாங்க ஸ்டாலின், வாங்க டாலின், வாங்க டாலின் அப்படின்னு கூப்பிட்டப்பலாம் ஆக நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அங்க இருந்து அப்படியே ஃபயர் விட்டுட்டு நிதிக்கு பிரச்சனை, உதயநிதிக்கு பிரச்சனை டெல்லிக்கு ஓடி போய் தொடர்ந்து டிவிகே கட்சியை வந்து நீங்கள் ஜோசப் கட்சின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இல்லை ஏன் அந்த அவர் தமிழராக பார்க்கறதுக்கான இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவரை பார்க்கறதுக்கான அடையாளம் இல்லையா? நீங்கள் ஒரு வேற ஒரு மனநிலையில் பேசுகிறீங்களா? எப்படி அது? தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஆக பெரும் பிரம்மாண்டமான கட்சிங்கிறது அதிமுக தான். ஒத்தைக்கு வர்றியா? கோபாலபுரத்துக்கு இன்னைக்கு என்னைக்கு போனீங்களோ திரு பன்னீர்செல்வம் அவர்களே, அரசியல்ல கொஞ்சம் நஞ்சம் இருந்த முகவரி இழந்து போயிட்டீங்க. திரும்ப சொல்றேன், டெல்லி பாதுஷாகட்டையும் போய் நீங்க இந்த கருணாநிதி அவர்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய நாட்டின் பிரதமராக நீங்கள் வருவீர்களான்னு ஒரு நிருபர் கேட்டப்ப இவரே செட்டப் பண்ணி கேட்க வைப்பார். அது வேற விஷயம். அப்ப என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஆனா ஜி.கே. மூப்பனா இருக்கிற பச்சை தமிழனுக்கு இந்த பிரதமராக வாய்ப்பு வர்றப்ப குறுக்க கட்டையை போட்டு ஐயோ டீம் ஒருத்தர் இருப்பாரு, அருமையான லெக்தா தாங்க. எங்க கால் வச்சாரோ அந்த கட்சியும் அங்கேயும் முடிக்காம விட மாட்டாரு. அதிமுகவில் அன்னைக்கு புரட்சி தலைவர் கூட இருந்து இவர் ஐநா சபை வரைக்கும் அனுப்பிச்சு சாதாரண பன்னு ரொட்டி கிராமத்துல இருந்தவர் இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்ச ஒரு புரட்சி தலைவர், அதுக்கே துரோகம் பண்ணாரு. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் போய் முதல்வர் அவர்களை சந்தித்தது மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்றைக்கி கூட நயனானேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் போனது எனக்கு வந்து தெரியாது, அவர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது தேவையில்லாதது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை என்டிஏவோட கூட்டணி கட்சி தலைவரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க என்ன அறிமுகப்படுத்துறப்ப அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த சில பேர் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு நாங்க அரசியல் விமர்சகர், நடுநிலையாளர், பத்திரிகையாளர் அப்படின்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொம்படிக்கிற வேலை, அதை தூக்கி பிடிக்கிற வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கூட்டணியில இல்லாத காலத்திலேயே நாடு நல்லா இருக்கணும்னா மோடி சாமி, நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா பழனிசாமி, நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு என்னுடைய ஆதரவு நிலையை வெளிப்படையா சொல்லிட்டு பேசுறேன் அப்படிங்கறத நான் முதல்ல உங்களுக்கு தெரிவிக்க விரும்புறேன். தம்பி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி அப்படிங்கிற அடிப்படையில இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல திராவக மாடல் ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிற இந்த திராவக நாயகருக்கு ஒரு ஒற்றை விரலால் மக்கள் ஓங்கி அடிச்சு இந்த ஆட்சியை தூக்கி அரபிக்கடல்ல எரியணும் அப்படிங்கிறதுக்காக அவரு தன்னுடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதை பார்த்த அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஆளுங்கட்சி. அதான் சொல்றேன். இதை பார்த்த உடனே அந்த பக்கம் ஒரு சூடு போட்டுக்கிட்டு நான் முதல்வன், என் மகன் துணை முதல்வன், உனக்கு ஒண்ணுமே இல்லை, உட்காந்து வேடிக்கை பாரு, பழையபடி பயோஸ்கோப் காட்டுவோம், அப்ப எதிர்கட்சியா இருக்கிறப்ப எப்படி ஆலமரத்தை தேடி வந்து ஜீம்பும்பா பொட்டி வச்சு உங்ககிட்ட எல்லாம் இது வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விதத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னா அது புரிந்து கொள்ளக்கூடியது. அவங்க வந்து எந்த விதத்திலயாவது தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வரலாறே அப்படி கிடையாது. இது வரைக்கும் மறைந்த அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் திமுக என்னைக்கு கலைஞரோட குடும்ப கட்சி ஆச்சோ அன்னையில இருந்து அவங்க பேக் டு பேக் ஒரு கவர்மெண்ட் இது வரைக்கும் வந்தது இல்ல. அது தனி கதை. ஆனா களத்திலே இல்லாம, கட்டுறதுக்கு கரை போட்ட வேட்டி கூட இல்லாம, தோல்ல போடுறதுக்கு துண்டு கூட இல்லாம, ஏத்துறதுக்கு கொடி இல்லாம, கார்ல கட்டிட்டு போறதுக்கு சின்ன கொடி கூட இல்லாம, சின்னமும் இல்லாம, முகவரியே இல்லாத, பின்னாடி ஆளு அம்பு பட அரசியலுக்கு தேவையான எதுவுமே இல்லாத, தான் பின்னாடி நிழலும் இல்லாத, சொந்த மகன்களும் இல்லாத ஒரு நபர் அவர் போய் திடீர்னு முதலமைச்சரை வந்தாரா, அவர் யதார்த்தமா வந்தாரா, இவர் பதார்த்தமா பார்த்தாரா அப்படின்னு தன்னுடைய அரசியல் முகவரியை தக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி சேலத்துல எல்லாம் ஜம்போ சர்க்கஸ், அந்த சர்க்கஸ், ஜெமினி சர்க்கஸ்ன்னு பிரபலமா போடுவாங்க. அதுல இந்த பபூனுங்க நடுவில் நம்மள சிரிக்க வைக்க வருவாங்களா, அந்த மாதிரி கிச்சு போட்டுறது. அதிமுகவால் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது கிரிக்கெட்லாம் நீங்க எந்த வயசுன்னு எனக்கு தெரியல, டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. அந்த காலத்துல டெஸ்ட் மேட்ச்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கடைசி விக்கெட் விழுந்துடக்கூடாதுன்னு ஒருத்தர் அனுப்புவாங்க. ஏப்பா நீ போய் எந்த பாலையும் அடிக்காத, வர்ற பாலெல்லாம் டொக்கு வைய, அவுட் மட்டும் ஆயிடக்கூடாது, இன்னைக்கு ஒரு விக்கெட் நம்ம அதிகமா விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தட் இஸ் கால்ட் நைட் வாட்ச்மேன் அப்படிம்பாங்க, அதுக்கு பேரு. அந்த மாதிரி அம்மா அவர்கள் பதவியில தொடர முடியாத சூழ்நிலைகள்ல
பாத்தீங்கன்னா ஒரு நைட் வாட்ச்மேனா அந்த வேலைக்கு பணியமர்த்தப்பட்டவர். அது உள்ளபடியே அவர் அம்மா வந்த உடனே திரும்பலாம் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்புறம் சசிகலா அவர்களால் ஒரு முறை நேரடியா முதலமைச்சராக்கப்பட்டு 3 முறை அதிமுகவால் அடையாளம் காணப்பட்டு பழைய ரோசி டீ கடை ஓனர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்து போய் அரசியல்ல ஏற்றத்தாழ்வு வர்றதுங்கிறது சகஜம். நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். அம்மா அவர்கள் இருக்கும்போதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2006 முதல் 11 வரைக்கும் அவர் எந்த கட்சி பொறுப்பிலும் இல்ல. அவர் எம்எல்ஏ இல்ல, எம்பி கிடையாது. ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட தலைவி நீங்க ஒருத்தர் தான் விசுவாசமா இருந்ததுக்கு அடிப்படையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் முதல்ல கழக செயலராக்கப்பட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மந்திரி ஆனார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் உச்ச நிலையை எட்டியிருக்கிறார். பன்னீர்செல்வத்துடைய வரலாறு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான குழந்தை முகம் படைத்த கொலைகார துரோகி. உத்தம வில்லன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உத்தம வில்லன். ஆரம்பத்திலேயே அந்த கட்சி புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பு ஜே அப்படின்னு இருந்தப்ப, அதாவது நிறைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் ஜானகி அம்மையாரை ஏத்துக்கல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இங்கதான் டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தா கூட 88 என்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு தாருங்கள் கோபாலபுரம் படிக்கட்டு ஏறி போய் ஜானகி அம்மையார் வந்து கருணாநிதி கிட்ட கேட்டாங்க பாத்தீங்களா. எந்த அதிமுக தொண்டனும் புரட்சி தலைவரோட எந்த விசுவாசி அதை ரசிக்கல. நீங்க புரட்சி தலைவர், நாங்க வணங்கக்கூடிய புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தா கூட எங்களுடைய கொள்கை எதிரி, நீங்க குடும்பத்து எதிரி, இந்த பிறப்பின் எதிரி கோபாலபுரம் கருணாநிதி கிட்ட போய் நீங்க எப்படிமா அங்க கேட்கலாம் தான் ஜானகி அம்மையாருக்கு மிகப்பெரிய தோல்வியும், ஜெயலலிதா அம்மையாருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெற்றியும் கொடுத்தாங்க. கட்சி 2ஆ பிரிவுபட்டிருக்கிறப்பயே. அப்படி இருக்கிற அந்த ஒரு கொலகார புரட்சி தலைவர் முதுகுல குத்தி வெளியேற்றி, எந்த புரட்சி தலைவரை பிடிச்சி இந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாரோ அவரையே முதுகுல குத்தி வெளியேற்றப்பட்டது. அதிமுகவில் ஒரு தொண்டை ஒரு நாள் இருக்கானா, ஒரு மணி நேரம் இருக்கானா, ஒரு யுகத்துக்கு இருக்கிறானா, ஒரு பிறப்புக்கு இருக்கிறானா, அது கணக்கு இல்ல. ஒரு நாள் இருந்தா கூட என்னுடைய பிறப்பின் எதிரி திமுக அப்படிங்கறதா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் கடைசி வரைக்கும் அவங்க சொன்னாங்க. திருக்குவளை தீய சக்தின்னு சொன்னாங்க. அந்த முதலமைச்சர் யதார்த்தமா வந்தாரா, இந்த இவர் போய் பதார்த்தமா பார்த்தாராம். மக்கள் எள்ளி நகையாடுறாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எடப்பாடி பழனிசாமி இந்த முற்றிலும் கணிக்கக்கூடிய ஒரு நிபுணர் அப்படிங்கிற நிரூபிச்சிட்டார். இவர் ஒரு துரோகி, இவர் அதிமுகவிலே இருந்து இதை அழிக்கக்கூடிய நபருங்கிறத அன்றே புரிந்து கொண்டார் பழனிசாமி. லேட்டாக புரிந்து கொண்டார் மோடிசாமி. அதனாலதான் நீ தூக்கி எறிஞ்சாங்க. நீ போப்பா, உன் முன்னாடி நிழல் இருக்குது, ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் இருக்குது, யார் இருக்குது. நான் என்னன்னா, தயவு செஞ்சு நான் ரொம்ப அதீத கடவுள் நம்பிக்கை உடையவன். அந்த கடவுளை வேண்டேன். எப்படியாவது துரோகி கோபாலபுரம் எப்படியாவது சேர்த்துக்கணும், அந்த கூட்டணியில கூட வச்சுக்கணும். இவர் கூட இன்னொருத்தர் இருப்பாரு, இந்த பன்னு ரொட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு. அருமையான லெக்தா தாங்க. எங்க கால் வச்சாரோ அந்த கட்சியும் அவங்களையும் முடிக்காம விட மாட்டாரு. அதிமுகவுல அன்னைக்கு புரட்சி தலைவர் கூட இருந்து இவர் ஐநா சபை வரைக்கும் அனுப்பிச்சு சாதாரண பன்னு ரொட்டி கிராமத்துல இருந்தவரை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்ச ஒரு புரட்சி தலைவர். அதுக்கே துரோகம் பண்ணாரு. பாமகவுல போய் சேர்ந்து நின்று 4 பேர்ல ஒரு எம்எல்ஏவை ஜெயிச்சு யானை மேல ஏறி விட்டு, அது யானை மேல போய் கடைசியில டாக்டர் ராமதாஸ் யானையை வச்சு மிதிக்க வச்சோடனே நீ போயிட்டு வைப்பான்னு அங்க அனுப்புனாங்க. இன்றும் மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி கேப்டன் அவர்கிட்ட போய் சேர்ந்தாரு. அவர்கிட்ட இருந்து வெளியே வந்தாரு. மறுபடியும் அதிமுகவில் சேர்ந்தாரு. எனக்கு அவைத்தலைவர் பதவி கொடுக்கணும்னாரு. போயிட்டு வாங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு பழனிசாமி சொன்ன உடனே அங்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க, நாங்க காலில் கூட உழுதும் கட்சியில சேர்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு முக்கியமான புள்ளியை தொடருங்க தம்பி. நான் இப்பயுமே அவரை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்து நான் உங்க தகவலுக்காக சொல்றேன். அவருடைய சொந்த மருமகன் காசிராஜனும் நானும் ஒன்னா ஒரு கல்லூரியில படிச்சவங்க. நான் அவரோட நெருங்கிய நான் நல்ல இதுலதான் இருந்தேன். ஆனா கூடா நட்பு கேடாய் முடியும்னு கருணாநிதி காலத்துல சொன்ன மாதிரி வஞ்சகத்தில் வீழ்ந்தாயே கருணாநிதி படத்துல பாட்டு பாடுற மாதிரி அவர் என்னன்னாங்க, அவரோட பிரச்சனைய தன் உயரம் தெரிந்து கொள்ள வேண்டும். கருணாநிதி அவர்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய நாட்டின் பிரதமராக நீங்கள் வருவீர்களான்னு ஒரு நிருபர் கேட்டப்ப இவரே செட்டப் பண்ணி கேட்க வைப்பார். அது வேற விஷயம். அப்ப என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. ஆனா ஜி.கே. மூப்பனா இருக்கிற பச்சை தமிழனுக்கு இந்த பிரதமராக வாய்ப்பு வர்றப்ப குறுக்க கட்டையை போட்டு ஐயோ மூப்பனார் பிரதமர் ஆயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அதுக்கு கெடுத்த அது வேற விஷயம். கலாம் என்றால் கழகம் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறை ஜனாதிபதியா வர்றப்ப அந்த வாய்ப்பு கெடுத்தவர். அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு நல்ல இதை நான் எடுத்துக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி திரு பன்னீர்செல்வத்தோடைய உயரம், அவர் என்னைக்குமே செகண்ட் லைன் லீடர். மரியாதைக்குரிய நெடுஞ்செழியன் மாதிரி மரியாதைக்குரிய திமுகவுல இருந்தார நம்ம பேராசிரியர், இனமான பேராசிரியர் வாங்கதான், மத்தவங்க எல்லாம் மானங்கட்ட பேராசிரியர் மாதிரி அந்த இனமான பேராசிரியர்லாம் அவங்க உயரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம நம்பர் 2 தான். புரட்சி தலைவர்கிட்ட நம்பர் 2வா இருந்தார். நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய நெடுஞ்செழியன் அம்மா கிட்டையும் அதே மாதிரி இருந்தாரு.
அந்த மாதிரி ஒரு செகண்ட் லைன் லீடர், ஒரு கட்சியை நடத்துறதுக்கு அதுக்குள்ள 3 முறை கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரா? உங்களால அதிமுகவில் நீங்க பின்னாடி 10 பேர் உங்க பின்னாடி இருந்துதான் மோடி சாமி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாரா? உங்க பின்னாடி உங்க நிழல் கூட இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜெயிக்கிறவனை தான் வரலாறு பேசும், ஜெயிக்கிறவனை தான் எல்லாரும் விரும்புவாங்க. தோத்து போறவங்க வீட்டுல உட்காந்து புலம்பிட்டு இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் ஆளுமைத்தன்மை இல்லாத பன்னீர்செல்வம். இதுதான் பிரச்சனை. ஆனா நான் இப்பயும் சொல்றேன், அவருடைய வாய்ப்புகள் முற்றிலும் மறுக்கப்பட்டதா நான் நினைக்கல. என்னைக்கு நீங்க யதார்த்தமா பதார்த்தமா போய் மு.க. ஸ்டாலினை சந்திச்சீங்களோ, ஒரு அதிமுகவுல கொசுறு ஒட்டி போன சில 2-3 பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்க மனதுல இருந்து கூட அந்த நிமிஷமே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு நிலைமையில தமிழகத்தின் ஆக சிறந்த அரசியல் அனாதை பன்னீர்செல்வம். ஆனா அவர் ஒரு அதிமுகவுல முதலமைச்சரா இருந்த அவரோட வயது, அரசியல் அனுபவம் இதெல்லாம் கருதி நான் அவரை பத்தி தரக்குறவா பேசாம ஒண்ணு சொல்றேன். அதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவரா டெல்லி பாஷாவால் அறிவிக்கப்பட்டவர் யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி. எங்களுக்கு தமிழக தலைவர் தான் கூட்டணி தலைவர் அப்படின்னு எங்க டெல்லி பாஷா அமித்ஷாவே சொல்லிட்டு போயிருக்கிறப்ப, அதிமுக எதிர்த்து ஃபுட் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு, அகில உலக கோர்ட்டு, அகில கண்ட கோர்ட்டு இத்தனைக்கும் போய் 27 கோர்ட்ல கேஸ் போட்டு 26 கோர்ட்ல தோத்து போய், அது இல்லாம போய் அதிமுக அலுவலகத்தை பூந்து அடிச்சு உதச்சு, அம்மா மாளிகை வணங்கக்கூடிய தொண்டர்கள் மனசெல்லாம் பதபதைக்கிற மாதிரி இந்த சேரை எட்டி உதைச்சு, சின்னத்தை முடக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன்ல போய் மனு கொடுத்து இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு, நீ மறுபடியும் அதிமுக நான் காலில் விழுந்து கூட கேட்கிறேன் அப்படின்னு கேட்டா, அதிமுக பழனிசாமி அவர்கள் மன்னிச்சா கூட தொண்டை உங்களை மன்னிச்சுக்குவானா? அப்ப இன்னைக்கும் நீங்க அதே மாதிரி சேலஞ்ச் ஒரு பக்கம் பண்ணிட்டு, சமாதானம் ஒரு பக்கமும், சமாதான புறா ஒரு கையிலையும், குறுங்கத்தி ஒரு கையிலையும் வச்சுட்டு சமாதானம் பேச முடியாது. நான் திரும்ப சொல்றேன், நீங்க அதிமுகவுக்கு வரணும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்ல ராசா, மன்னிச்சுங்க தெரியாம சொல்லிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வரணும். ஆமா, வரணும் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரே வாய்ப்பு, நான் ஒரு சிறியவன், உங்க கால்ல இருக்கிற தூசிக்கு நான் கீழானவன். நான் உங்க அளவுக்கு நான் இது இல்ல. நான் ஒரு பார்வையாளனா என்ன சொல்றேன்னா, அதிமுக போட்டிருக்கிற அத்தனை கேஸையும் வாபஸ் வாங்குங்க. இந்த உரிமை மீட்பு குழு, உரிமை இல்லாத மீட்பு குழு இதெல்லாம் பேரை கழிச்சு ஏதாவது தினகரனை பத்தி ஒரு பிரபல சேனல்ல பேசுறப்ப 2 பேரை பத்தியும் திரு எடப்பாடி அவர்கள் என்ன தெளிவா சொன்னாரு, அது முடிந்து போன கதை, காலம் கடந்த ஒன்று, இது காலம் தான் பதில் சொல்லணும். தினகரன் ஏன் சொன்னா, தினகரன் அவருக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பை தொடங்குங்க. அந்த அமைப்பு நீங்க பாஜக எந்த கூட்டணியில இருந்தீங்களோ அந்த பாஜகவோட நீங்க பேசுங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் இப்பயுமே அங்க போவார்னு நினைக்கிறீங்களா தம்பி? நம்ம சோசப் தம்பி எல்லாம் எந்த காலத்திலயும் இவர் சேர்த்துக்க மாட்டாருங்க. அவர் இல்ல பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதான சொல்லுதாங்க, டிவிகேல போய் ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி தானே பேசுறாங்க. கொலை நாசம், குடும்ப நாசம், எல்லா நாசம், கம்ப்ளீட் கதம் தூக்கிட்டு போறதுக்கு கூட கடைசியில ஆளுங்க இருக்க மாட்டாங்க. பண்ற ரொட்டி கதையை கேட்டீங்கன்னா, அதான் நான் ஒண்ணு கேக்குறேன். அவரு சோசப் தம்பி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சரியோ தவறோ இந்த கட்சியில ஆள்பவனும் நானே, ஆக்கப்படுவனும் நானே, மந்திரியும் நானே, ராஜாவும் நானே, சேவகம் நானே அப்படின்னு நினைக்கிறப்ப, இந்த மாதிரி இந்த முதுபெரும் தலைவருமாங்க அப்படின்னா இன்னொரு கட்சியில இருந்து தூக்கி எறிஞ்சவங்க அட்ரஸ் இல்லாத ஆளுங்க. இவங்க எல்லாம் போய் ஒட்டுறதுக்கு ஏற்கனவே இங்க இருந்து ஒரு பாய் போனார் பாத்தீங்களா, அவர் முதல்ல போய் அங்கதான் கதவை தட்டி இருக்கிறாரு. இல்லைங்கண்ணா இங்க இடம் இல்லைங்கண்ணா போயிட்டு வாங்கினே தான் அவரும் போய் நேரடியா போய் கோபாலபுரத்துல போய் அங்க அறிவாலயத்துடைய அடிமை ஆகி போயிருக்கிறாரு. அந்த மாதிரிங்க நிச்சயமா இவருக்கு சோசப் கட்சியில எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க அவர் இயக்குறது அது ஒரு தனி டீம், அது விட்டுருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்து ஒரு டீம் அவரை பின்னாடி இருந்து இயக்குது. 2வது இவரை சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு அம்மாவை பத்தி ஒரு விமர்சனம் அதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்ல முடியும்? அதனால அவங்க இந்த மாதிரி வேற கட்சியில இருந்து இந்த கழித்து கட்டப்பட்ட இந்த திமுக வரலாறு ஒண்ணு இருக்கும். அதிமுக வாய் வழியா வாந்தி எடுத்தாங்கன்னா அதை வலிச்சு தின்பாடுங்க திமுக காரனுங்க. ஏன்னா திமுக இருக்கிற மந்திரிங்க பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இங்க அதிமுக தூக்கி எறியப்பட்ட வலிச்சு எறியப்பட்ட வாந்திகள் தான் அவங்க எடுத்து சோறா தின்பாங்க. அந்த மாதிரி விசை சோசப் தம்பி அந்த வேலையை பண்ண மாட்டாரு. அப்பப்போ கோபாலபுரத்துக்கு இன்னைக்கு என்னைக்கு போனீங்களோ திரு பன்னீர்செல்வம் அவர்களே, அரசியல்ல கொஞ்சம் நஞ்சம் இருந்த முகவரி இழந்து போயிட்டீங்க. திரும்ப சொல்றேன், டெல்லி பாஷா கிட்டையும் டெல்லி பாதுஷா கிட்டையும் போய் நீங்க இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் விட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அரசியல்ல இன்னும் கொஞ்சம் நஞ்சமாவது ஒரு முகவரி வேணும்னா நீங்க அதிமுகவுக்கு எதிராக போட்டிருக்கிற வழக்குகளை முதல்ல வாபஸ் வாங்க, சேலஞ்ச் பண்றதை விடுங்க. உயரம் தெரிஞ்சுக்கிங்க, நம்ம இவ்வளவுதான் புரிஞ்சுக்க. கடைசி கண்ணதாசன் பாடின மாதிரி கடைசி வரை யாரோன்னு கூட வரத்துக்கு 4 பேர் இருந்ததுல 2 பேர் பிச்சுட்டு போயிட்டான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி வைத்திய அப்பப்ப வருவாரு, அப்பப்ப போவாரு. இப்போ மோடி அவர்கள் வந்தப்ப கூட
ஏன் எடப்பாடியை சந்திக்கலை அப்படிங்கிறதுக்கு டிடிவியை பற்றி விமர்சனமும் ஓபிஎஸ்சியை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணதுனால தான் அவர் சந்திக்கலை, பிஜேபிக்கு அந்த கோபம் வந்து இபிஎஸ் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. யாரு? இந்த அறிவாளி அல்சேஷன் கூட்டம், அரசியல் விமர்சகர், நடுநிலையாளர், பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் அப்படின்லாம் போட்டுட்டு ராமு, ஜென்னு, பிரியன் அப்படின்லாம் வருவாங்களா, அவங்க தான் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இன்னையில இருந்து ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க. நானும் இன்னைக்கு 2 டிவிக்கு போக போறேன். ஓபிஎஸ் மிகச்சிறந்த தலைவருங்க, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், முக்குளத்தோருக்கு சமுதாய முக்குளத்தோர் அப்படிங்கிறவங்க தேவர் பெருமகனார், தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு போற்றக்கூடிய அந்த மக்கள் எப்பயும் சாதி பார்த்து யாருக்கும் வாக்களிச்சது இல்ல. இப்ப இன்னைக்கு சாயந்தரம் உருட்டுவாங்க போதுங்க, இந்த ஜென்ராம், பிரியன், அப்புறம் புதுசு புதுசா என்னமா தேரடி நடு ரோட்ல எல்லாம் வருவாங்க, புதுசு புதுசா எல்லாம் வருவாங்க. காமராசன் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. இவங்களாம் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர், தென் மாவட்டங்கள்ல அவருக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது, அவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். அப்புறம் நம்ம செந்தில்வேல் வேற வருவார், அப்படியே உருக்கமா பேசுவார். இல்ல, நான் கலை யதார்த்தத்தை என்ன சொல்றேன் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நல்ல வாய்ப்பு இழந்து விட்டது அப்படின்றார். கூப்பிட்டு வச்சுக்கியா, அறிவாளை கொடுத்துட்டு சொல்லு, கூப்பிட்டு வச்சுக்க சொல்லு, ஏதாச்சும் வேண்டாம் போ அப்படின்னு துரத்திட்டோம்ல, கூப்பிட்டு வச்சுக்க, அவ்வளவு பலம் இருக்குதான் வச்சுக்க. இப்படியேதான் அந்த கூட்டணி சேர்ந்த காலத்துல இருந்து உருட்டினானுங்க. அதிமுக நல்ல கட்சி, அக்டோபர் பாஜக முழுங்க போகிறது. 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் எம்ஜி ராமச்சந்திரன் நாடகத்துல நடிச்சு சினிமாவில இருந்த கன்னடத்து பாப்பாத்தி ஜெயலலிதான்னு பேசிட்டு 87 புரூக்லின் மருத்துவமனையில இருந்து முழுவதுமா குணம் பெற்று திரும்பி அந்த புரட்சி தலைவரை வந்து ஊசி போட்டு பாடம் பண்ணி பணத்தை அனுப்புறாங்கன்னு இவ்வளவும் பேசிட்டு, இப்ப இவங்களுக்கு திடீர்னு அதிமுக மேல அக்கறை வந்துருச்சான். அதாவது என்னைக்கு இந்த கூட்டணி உறுதியாச்சோ அன்னையிலிருந்து உங்களுக்கு தோல்வி பயம் எடுத்து, நீங்க இன்னைக்கு சாயந்தரம் பாருங்க, நானும் ஒரு அரசியல் சோதனை சொல்றேன், உருட்டுவாங்க ஒரு வாரத்துக்கு. ஓபிஎஸ் வல்லவர், வானத்திலிருந்து குதித்தவர், நல்லவர், அம்மாவுக்காக தியாகத்தை இது பண்ணவர், ராமபிரானுடைய பாதுகை எடுத்து எப்படி இதுல வச்சு ஆட்சி பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணவர். இன்னைக்கு பாருங்க, பிரியா ஒரு 3 டிவிலே அது கூவார், குறைஞ்சபட்சம் கூவாரு. ஜென்ராம் உட்கார்ந்த இடத்துலயே கூவாரு. அது இதெல்லாம் நடக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு வல்லவர் நல்லவர் நீ சேர்த்துக்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பழனிசாமி. நான் திரும்ப சொல்றேன், அதாவது ஒரு பிரதமரோட, நீ கேட்ட கேள்வி, பிரதமரோட பயண திட்டம் அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு முன்பே திட்டமிடக்கூடியது. இந்த உருட்டல் பேர் வழிய இதுல உட்கார்ந்துருக்கிற அறிவாளி அல்சேஷன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஒரு பிரதமர் பயணம் 3 மாசம் முன்னாடி திட்டமிடுவாங்க. அதுல வந்து ஒரே நிகழ்ச்சி என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ரிசீவ் பண்றாரு. அதே மாதிரி மோடி என்ன சொன்னாருன்னா, விரைவில் நான் மறுபடியும் தமிழகம் வர்றப்ப உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலா பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, மோடி வெறப்பா இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி சட்ட கசங்க இருந்தது, வாடிய முகத்துடன் வெளியேறிய எடப்பாடி, இப்படி எல்லாம் தலைப்பு போட்டு அரிப்பு தீர்த்துக்குவாங்க தம்பி. அதுதான் அது. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, என் தலைமையில அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு அப்புறம் டெல்லி பக்கம் இருந்து ஏதாவது குரல் வந்ததா? இதை விட வேற என்ன சான்று வேணும்? இந்த அறிவாளிய அல்சேஷன் கூட்டம், 200 ரூபாய் ஊப்பி கூட்டம், கும்மி அடிக்கிற கூட்டங்கள் எதை வேணாலும் பேசுவாங்க. ஆனா தயவு செஞ்சு நானும் தான் போவேன். 6 to 9 எந்த டிவியும் பாத்துறாதீங்க. உங்க டைம் வேஸ்ட், மனநலம் குன்றி போய் ஏதாவது இதுக்கு போயிடுவீங்க. இப்போ உருப்படியா வேலை பாருங்க, இல்ல வீட்டுல மனைவிக்கு ஏதாவது கூட இருந்து சமையல் கூட மாட ஒத்தாசப்படுங்க. ஓகே சார், இப்போ என்னன்னா, கூட்டணியில வந்து 2026ல தனி பெரும்பான்மை பெறும் சொல்றீங்க. ஆனா இப்போ என்டிஏ கூட்டணியில பிஜேபியும் அதிமுக மட்டும் தானே இருக்குது. இப்போ வேற யாருக்கும் நாம் தமிழரும் இணையறதாவும் இல்லை, டிவிக்கே இணையறதா இல்லை. நீங்க சொன்ன அந்த மிகப்பெரிய கட்சி எதுங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அதிமுக அபிஷியல் செய்தி தொடர்பாளர்களை கூப்பிட்டுங்கன்னா கூட நேரடியா பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு புரட்சி தமிழர் திரு எடப்பாடி சொன்னதுல எனக்குமே ஒரு சின்ன கவலை இருந்தது. ஏன்னா தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் தமிழகத்தில் அசைக்க முடியாத ஆக பெரும் பிரம்மாண்டமான கட்சிங்கிறது அதிமுக தான். ஒத்தைக்கு வர்றியா அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா, தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தனித்துவமான அதிகப்படியான வாக்கு வங்கியை வச்சிருக்கிற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டெல்லி பாஷா சில விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னப்ப ஒரு தவறுதலா வெளிப்பட்ட ஒரு வார்த்தையா தான் நான் அதை பாக்குறேன். அதாவது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடைசி இவரு பன்னீர்செல்வத்தோட அந்த நிமிஷம் தாங்க முடியாம, இல்ல மிஸ்டர் பழனிசாமி, நாங்க கட்சியில எல்லாம் சேர்த்த சொல்லி கேட்கல, நாங்க உங்க விஷயத்தில் தலையிடவே மாட்டோம், கூட்டணியில அவரை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறப்ப அதுல 2 பேத்துக்கும் சில கான்வர்சேஷன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் ஏற்பட்ட போது பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சில விஷயத்த சொன்னதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்க வந்து கூட்டணியில் பங்கு பெறுவோம் அப்படிங்கிறப்ப, அப்படியா அப்ப நான் போடுறேன் பாரு அப்படின்னு 10 கோடி கம்யூனிஸ்ட் சேவா, 15 கோடி கம்யூனிஸ்ட் சேவா, 10 கோடி யாருக்கும் தெரியாம அவங்க திருமாவளவனேவா, ஒரு தம்பி விசையேவா, தம்பி என்ன அதிபர், தமிழ் தேசிய அதிபரே வா அப்படின்னு
அவங்களுக்கு சொல்ற, அதாவது எங்க அடிச்சா எங்க உரைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு அரசியல் சமீட்சை. விஜய் நிச்சயமா வரமாட்டார். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவுல சொல்றேன். அவர் வந்தா அது பாதகம் இல்ல, அதிமுகவுக்கு பாதகம், சாதகம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த தமிழகத்தில் ஒரு பிரபலமான நபருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு வராது என்று சொல்லப்படுகின்ற சிறுபான்மை சமுதாய ஓட்டை மொத்தமா பல்கா ஏமாத்தி வாங்கிட்டு இருக்கிற திமுகவுக்கு போற ஓட்டுல ஒரு பெரிய டென்ட். அவர் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா பெரும்பகுதியான ஓட்டை பிரிப்பார். இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டை அவர் பெரும்பகுதியா பிரிப்பாரு. ஒரு இயல்பாவே எனக்கு உச்சத்தில் இருக்கிற நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் இவங்க ஓட்டு ஓரளவுக்கு தெரியும். அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் அதிமுகவில இருந்து விலகி விட்டதுல சொல்லப்பட்ட இளம்பெண்கள் ஓட்டு அவருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ கூட்டி கழிச்சு பாருங்க, அதிமுகவுக்கு என்ன லாஸ், அவர் தனியா நின்னாதான் லாபம் அப்படின்னு ஒண்ணு கேட்கலாம். உங்களுக்கு யார் தான் சார் ஓட்டு போடுவாங்க? இல்ல சார், திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்குல்ல, அவர் திமுகவை தானே டார்கெட் பண்றாரு, உங்களை டார்கெட் பண்ணல. அப்ப அந்த வாக்கு திமுகவுக்கு இருக்கிற எதிர்மனநிலை வாக்கு அவருக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல, அது உங்களுக்கு லாஸா தானே? அடுத்த பாயிண்ட் சொல்லுவாரு, பாசிசம் பாயாச பாசாக்காங்கிறாரு. பாசகவை எதிர்க்கிறதுக்கே ஒன்றிய குன்றிய புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க தான் எதிர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு திமுக இருக்குது. இவரும் அதே பாசகவை எதிர்க்க போறாரு. அப்படிங்கிறப்ப மோடி எதிர்ப்பு ஓட்டுகளும் பிரியும். கூட்டி கழிச்சு பாருங்க, சத்யராஜ் சொல்ற மாதிரி கணக்கு சரியா வரும். மோடி எதிர்ப்பு ஓட்டும் பிரியும். சரி, அதிமுக இப்ப யாரு தான்பா ஓட்டு போடுவாங்க நீ சொல்றது பார்த்தா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இயல்பா தோன்றும். அதிமுக பாத்தீங்கன்னா 45-50 வயதுக்கு மேற்பட்டு கடந்த அம்மா அவர்களுடைய ஆட்சி, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி, திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி, இன்றைய ஸ்டாலின் ஆட்சியை பார்த்த 50 குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா அதிகம் வேண்டாம், புரட்சி தலைவி கருணாநிதியோட ஆட்சி, பழனிசாமியோடைய ஆட்சி, திரு ஸ்டாலின் ஆட்சி, இந்த 4 ஆட்சியும் பார்த்தவங்க சீர்தூக்கி பார்த்து யார் வந்தா நமக்கு நல்லதுங்கிற அடிப்படையில அவங்க நிச்சயமா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. ஒண்ணு, ஓட்டு கேட்க வர்றப்ப நீ தகுதி பார்க்கல, 1000 ரூபாய் நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி பார்ப்பியான்னு அப்படி கொந்தளிச்சு போய் ஆத்திரத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா கிராமப்புறத்துல. இந்த 1 கோடி 1000 ரூபாய் பணம் கிடைக்காத 1 கோடி பெண்கள், அந்த ஓட்டு அப்படியே வரும். ஏப்பா ஸ்டாலின், நீ எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஓடோடி எங்க போராட்டத்தெல்லாம் முன்னாடி நின்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்து இப்ப உன்னை சந்திக்கவே முடியலையே, உனக்கு மீண்டும் எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்து நாங்க காத்து கொண்டிருக்கிறோம்னு இவங்களோட 6வது ஒரு தொங்கு சதியா மாறி போன அரசு ஊழியர்கள்ல அவங்களே வெகுண்டெழுந்து போய் உன்னை எதிர்கட்சியில கோரப்பன்னு சொல்றாங்களா, அந்த அரசு ஊழியர்கள் ஓட்டு இதெல்லாம் அதிமுக வரும். என்னுடைய கணிப்புல இப்ப இருக்கிற அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியே இது தொடர்ந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் 160 தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு. 2011 இவங்க அப்பாவுடைய ஆட்சி மேல எப்படி ஒரு சுனாமி எதிர்ப்பலை அடிச்சதோ அந்த மாதிரி சுனாமி எதிர்ப்பலை அடிச்சுட்டு இருக்கு இந்த ஆட்சி மேல. இதுவே போதுமானது. ஆனாலும் சில கட்சிகள் வரும். விஜய் வரமாட்டார், தமிழ் தேசிய அதிபர் வரமாட்டார், அவங்க அரசியல் வேற. தமிழ் தேசிய அதிபர் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துக்கு போவாரு, அடுத்த நாள் எங்க அண்ணன் பழனிசாமின்னு பாரு, அது அவரோட அரசியலே வேறங்க. அதை நம்ம பேசுறது நாகரிகமும் இல்ல, விட்டுருங்க. அவருக்கு ஏதோ ஒரு விதத்துல கல்லா கட்டணும், அதனால வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு அவரு பாவம். இப்பயே அண்ணனுக்கு 60 வயசு ஆயிருக்குன்னு நினைக்கிறான், மேக்கப் போட்டுட்டு அவரு பயிற்சியே எடுத்துட்டு இருப்பாரு அவரு. அதனால அது வேற விஷயங்க. இந்த கூட்டணியே போதுமானது. நிச்சயமா இந்த திராவக மாடலை தூக்கி அரபிக்கடலில் மக்கள் எரிய காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இதே போதும் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுக பிரிஞ்சு இருந்திருப்பவும் இந்த தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி, கம்பம் அங்கெல்லாம் அவங்களுக்கு பெருசாக வாக்கு சதவீதம் கிடைக்கல. ஸோ இப்போவும் டிடிவி, சசிகலா, இப்போ ஓபிஎஸ் இந்த மாதிரியான பிரிவினைகள் இருந்துகிட்டே தானே இருக்குது. அவங்க பெருசாக இன்னும் ஜெல் ஆகலை. ஸோ இந்த வாக்குகளை நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கான அடுத்த சோர்ஸ் என்னவா இருக்கும்? அறுவடை பண்றதுக்கு அருவாள் தான் எடுத்துட்டு போனோம், வேற என்ன பண்றது? அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, தினகரன் அவர்கள் ஏற்கனவே தனக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு நிரூபிச்சவர். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பொதுச் செயலாளர் தினத்தந்திக்கு அளித்த பேட்டியிலேயே பாத்தீங்கன்னா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு இருக்காரு. ஒருத்தருக்கு காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லி கதவு போனாரு, காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருமையில் விமர்சித்துக் கொண்டிருந்த தினகரன் அவர்களும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விமர்சனம் பண்றது இல்லை. சோ கூட்டி கழிச்சு பாருங்க, அவர் இந்த கூட்டணியில தொடர்வதற்கானது. அந்த அம்மா விட்டுருங்க, அவங்க தேர்தலையே போட்டி போட முடியாது. இல்ல அவங்க என்ன போய் அறிவாலயத்துல போய் சூரியனுக்கு போடுங்க, ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்க முடியுமா? சோ அவங்களை அழைக்கிறோமோ அழைக்கலையோ அவங்க அதிமுக ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்தாகணும். அதுக்கெல்லாம் மேல டெல்லி பார்த்து என்னம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் தலையை தடவி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டா ஐயோ வேண்டாங்க
நாங்க வந்து அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அந்த அம்மாவை பத்தி ஒரு பிரச்சனை இல்ல, தினகரனை பத்தி ஒரு பிரச்சனை இல்ல. இந்த முகவரி இல்லாத, கால் இல்லாத, வாள் இருந்த பட்டம், நூல் இருந்த பட்டம், சாட்டை இல்லா பம்பரம், இது எந்த பக்கம் வேணாலும் பறக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. இதுவே போதுமானது. நான் திரும்ப சொல்றேன், முக்குளத்து மக்கள், முக்குளத்து பெரிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதி பார்த்து வாக்களிப்பதில்லை. அவங்க ஆரம்பத்துல அப்படி ஒரு கோபம் இருந்தது அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு தினகரன் கூட வர்றப்ப நான் அடிக்கடி சொல்ற மாதிரி தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் வந்து இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவராக வந்திருக்கிறப்ப அந்த நெருடல்கள் எல்லாம் ஆல்ரெடி சரி பண்ணியாச்சு. இப்ப தென் மாவட்டங்கள் கிட்டத்தட்ட மதுரைக்கு பக்கம்லாம் பாத்தீங்க அப்படின்னா போறப்ப புரட்சி தமிழர் கூடுற கூட்டமே அதுக்கான கட்டியம், அதற்கான சாட்சி. அப்போ நீங்க பவன் கல்யாண் அவர்களை கூட்டு வந்ததும் தெலுங்கு மொழி தாய்மொழியை கொண்டவங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு தானே அவங்க வாக்குகளை? தமிழ் தேசிய அதிபர் யாசின் மாலிக்னு ஒரு காஷ்மீர் பிரிவினைவாத ஒரு அயோக்கியன ஒரு தீவிரவாதியை கூட்டிட்டு வந்து 10 வருஷம் முன்னாடி ஓட்டு கேட்டார். அந்த மாதிரி அங்க பவன் கல்யாண் வந்து அவரு ஆந்திர பூர்வீகமா கொண்டாலும் தமிழகத்துல படிச்சவர், தமிழக மேல ஒரு நல்ல பக்காவான நாட்டம் கொண்டவர். இல்ல அதுல ஒரு பாலிடிக்ஸ் எதுவும் இருக்குதான்னு கேக்குறேன். ஆமா, பாலிடிக்ஸ் தான். தமிழ் தேசிய அதிபர் வந்து உணர்ச்சி பொங்க இப்படி எல்லாம் பேசுறாரு. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஏறத்தால தமிழகத்துல 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க சீமான் பக்கம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப அவங்க நேச்சுரலா வந்து ஜனநாயக கூட்டணி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பவன் கல்யாணம் ஒரு டூலா பயன்படுத்துறதுல என்ன தவறு இருக்குதுன்னு கேக்குறேன். எப்படி போய் குல்லா போட்டுட்டு போய் மசூதியில திடீர்னு பாயிங்களா ஆகி போய் உட்காந்து எல்லாம் கஞ்சி குடிப்பாங்களோ, அங்க போனோடனே சிலுவை போட்டுட்டு அங்க உட்காந்துட்டு கேக் சாப்பிட்டுட்டு அப்படியே மண்டிட்டு பிரார்த்தனை பண்றாங்களோ, அதுல என்ன சூட்சம் இருக்குதோ அதேதான் இந்த சூட்சம் இதுலயும் இருக்குது. ஆனா பிள்ளையார் சதுர்த்திக்கு மட்டும் கொழுக்கட்டை கொடுக்குறோன்னா இந்த பக்கம் திரும்ப மாட்டேன், இந்து என்றால் திருடன், ராம எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சான், என்ன நெத்தியில ரத்தம் வழிதா, இத்திலுண்டு பொந்துக்குள்ள எப்படி ராமன் பிறந்திருப்பான் அப்படின்னு ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுறதுல என்ன நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்றது, இந்து மத சனாதன தர்மத்தை வந்து கொசு, டெங்கு, எய்ட்ஸ் போல அழிப்போம் அப்படின்னு பேசி பண்ணினதுல என்ன பின்விளைவு என்ன அட்டிக்கு வாங்குறீங்களோ அது வேற விஷயம். அதுல எப்படி அரசியல் இருக்குதோ, முருகன் மாநாடு போட்டதுலயும் அரசியல் இருக்குது, பவன் கல்யாண் வந்து பேசுறதுலயும் அரசியல் இருக்குது. தொட்டால் அரசியல், படுத்தால் அரசியல், நின்றால் அரசியல், நடந்தால் அரசியல். அரசியல்வாதிக்கு அடிப்படையே கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைப்பாரு, வேற ஒரு இடத்துக்கு போகணும் இருந்தா அந்த படுத்த வாக்குல இருக்கணும்னு நினைப்பாரு. இதுதான் அரசியல்வாதிக்கு அடிப்படை. தொடர்ந்து டிவிகே கட்சியை வந்து நீங்க ஜோசப் கட்சின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல ஏன் அந்த அவர் தமிழரா பாக்குறதுக்கான இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவரா பாக்குறதுக்கான அடையாளம் இல்லையா? நீங்க ஒரு வேற ஒரு மனநிலையில பேசுறீங்களா? எப்படி அது? மன்னிக்கணும், நான் அப்படி அந்த அடிப்படையில சொல்லல. அவரேதான் வம்படியா வலுக்கட்டாயமா விஜய் என்று தமிழகத்தால் அறியப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி தலைவர் ஹெச் ராஜா சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய லெட்டர் பேர்ல ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அதே லெட்டர் பேட பயன்படுத்துவார்னு பார்த்தா என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரு அன்னில இருந்து மறுபடியும் விஜய் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு. தம்பி, இன்னைக்கு அவரோட வியூ, அவர் கூட சுத்தி இருக்கிறவங்களை நீங்க பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமி, அவர் சார்ந்த அந்த சமுதாயம், நான் தவறு சொல்லல. RSS என்ற தாய் அமைப்பு எப்படி பாஜகவை இயக்குதோ அந்த மாதிரி அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஒரு கிறிஸ்துவ பின்புலம் கொண்டவர்கள். நான் அறிந்த வரைக்கும் லயோலா காலேஜோட பின்புலம் அதுல இருக்குது. அது குறிப்பிட்ட என்னுடைய அருமை சகோதர கிறிஸ்துவர்கள் வந்து அவர் பின்புலமா இருந்து இயக்குறாங்க. அப்படிங்கறதுனாலதான் நான் ஒரு பாசத்தோட ஜோசப் தம்பின்னு கூப்பிட்டேன். அதுல இருந்து நான் உள்ளர்த்தம் வச்சுட்டுலாம் சொல்லல. அவரோட இதெல்லாம் பாருங்க, அந்த வேற அவர் கூட இருக்கிற அந்த டீமே பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவர்கள் தான் அவர் கூட இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றேன். திமுக என்ன சொல்லுது, அவர் RSS தான் அவரை இயக்குது, இந்து முன்னணி தான் அவரை இயக்குதுன்னு தானே சொல்றாங்க. இது கேட்டா சிரிச்சிருவாங்க. அப்படி இருந்தா அது நேரம் கூட்டணி வான்னு கூப்பிடலாமே, கூட்டணி வச்சுக்கலாமே. அதாவது தனியா நின்னா சில லாபம், கூட சேர்ந்தாலும் சில லாபம் இருக்குது. அதுக்கு எதுக்கு போய் அவரு அப்ப இவரு போய் வாங்க நிதி பிரச்சனை பேசலாம், வாங்க ஸ்டாலின், வாங்க டாலின், வாங்க டாலின் அப்படின்னு கூப்பிட்டப்பலாம் ஆக நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு அங்க இருந்து அப்படியே ஃபயர் விட்டுட்டு நிதிக்கு பிரச்சனை, உதயநிதிக்கு பிரச்சனை டெல்லிக்கு ஓடி போய் அதுக்கப்புறம் மோடி போய் பார்த்து மோடிய கையை இப்படி பிடிச்சிட்டு மோடி ஐயோ வலிக்குது சாமி ஸ்டாலினை உடுப்பா கைய உடுப்பாங்கிற அளவுக்கு இப்படி கையை இது பண்ணாரு. அப்ப இவரு என்ன பிஜேபியோட பிடிஎம்மா ஸ்டாலின், அவரு பிரச்சனைக்கு அவருக்கு தலைக்கு பையனுக்கு கத்தி வந்துருச்சுனே போனாரு. இது இந்த பி டீம்ங்கிறதுலாம் இது. ஆனா நான் நீங்க கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் மேல எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது கமலஹாசன் எப்படி ஒரு காலத்துல வந்து ரிமோட்டை எடுத்து உடைச்சு போட்டாரு, டார்ச் லைட் அடிச்சு இப்படி எல்லாம் காமிச்சிட்டு கடைசியா அறிவாலி அல்சேஷனா மாறினார்ல, விஜயும் அதற்காக களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறாரோ? திமுகவுடைய ஒரு பி டீமா இவரு. அதாவது என்னன்னா, நீ இறங்கு தம்பி, எங்களுக்கு எதிரான ஓட்டு பிரி,
நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா கவலைப்படாத, நீ மறுபடியும் உன்னை நாங்க வந்து அதான் ஒட்டுமொத்த சினிமா துறை என் கையில தான் இருக்குது, உன்னை நடிக்க வைக்கிறோம். உனக்கு எப்படி இப்ப கமலுக்கு வயிற்று பொழப்புக்கு வழி பண்ணிட்டு வருமோ அந்த மாதிரி உன் உயரத்துக்கு உனக்கும் நாங்க வந்து பிஸ்கட் போடுவோம். அதனால நீ இறங்கி எங்களை திட்டு, எல்லாம் குடும்ப அரசியல்னு இதெல்லாம் பண்ண, எப்படியோ எங்களை ஜெயிக்க வைய அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் விஜய் இறக்கப்பட்டிருக்கிறாரோ, அதன் பின்புலமா தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ஒரு குறிப்பிட்ட மதம் அவங்களை தூக்கி பிடிக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆனா இப்ப இறக்கி விட்டுட்டு திமுக என்ன யோசிக்கிறேன்னா, ஐயோ இது முதலுக்கே மோசமா போச்சோ, ஏதாவது ஓட்டு அதிகமா பிரிச்சு நம்ம ஓட்டையும் பிரிச்சுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பதட்டத்துல இருக்கிறதா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது வரைக்கும் இவ்வளவு வெளிப்படையா யாராவது சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இல்ல முடிவு பண்ணிட்டீங்களா, யாருக்கு ஓட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்படி ரிமோட்டை எப்படி 100 மைல் வேகத்துல எடுத்து போட்டு உடைச்சாரு. எல்லா சீனும் போட்டு ஒத்த சீட்டுக்கு ஒத்தையாளா போய் அறிவாலயத்துல போய் வாட்ச்மேன் வேலைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு கமலஹாசன். அந்த மாதிரி விஜயம் திமுகவால் இறக்கப்பட்ட ஒருவரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. இது எதுக்கும் குறிச்சு வச்சுக்கங்க. நாளைக்கு ஒருவேளை தேர்தல் வாய்ப்பே இல்ல ராசா, நம்ம தமிழ் தேசிய அதிபர் பாஷையில சொல்றதுன்னா, டாலின் ஐயா அவர்களே வாய்ப்பே இல்ல, ஒருவேளை தப்பி தவறிச்சுன்னா விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள்னால அதிமுக ஒருவேளை வெற்றி வாய்ப்பு இழந்ததுன்னா நீங்க அதுக்கப்புறம் பாத்துங்க, விஜய் வந்து பயங்கனா அப்படின்ட்டு ஒரு சினிமா நடிக்க போயிடுவாரு. வருஷத்துக்கு 3 படம், ஒரு படத்துக்கு 200 கோடி அப்படிங்கிற டீலிங்ல வந்திருப்பாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது.